ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அபிராமி எல்லாரையும் கூப்பிட்றாங்க. அப்போ எல்லாருமே வராங்க. அப்போ கார்த்திகை தீபம் அங்கே வாங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் போகிறாங்க. அப்போ என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னால் தானே இந்த கல்யாணம் நின்று போச்சுது, அதனால் நாளைக்கு இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அபிராமி சொல்லவும், இதை கேட்டதுமே கீதா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நாளைக்கு எனக்கு இவருக்கு கல்யாணத்தை நடத்த போகிறாங்களா, இது என்னது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாமா, அதெல்லாம் மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை கார்த்தி, என்னதான் இருந்தாலும் என்னால் தான் இந்த கல்யாணம் நின்று போச்சுது, அதனால் இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும், தீபா காலத்தில் நீ தாலி கட்டதை நான் பார்க்கணும் கார்த்தி அப்படிங்கும்போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அம்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படிங்கும்போது இதை கேட்டுட்டு கீதா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது வம்பா போச்சுது, இவர் கழுத்தில் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறாராம், அதை இந்த அம்மா பார்க்க போதான், இது தேவையா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீதா கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அம்மா ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடம்பு நல்லாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாமா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லவும் அபிராமிகிட்ட அப்போ அருணாச்சலமும் சொல்கிறாங்க, ஆமாம் அபிராமி, இப்போ உன்னுடைய உடம்பு நல்லாகணும், அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கும்போது, இல்லைங்க என்னதான் இருந்தாலும் சரி இந்த கல்யாணம் நின்று போச்சுது, அது என்னமோ எனக்கு அவசகுணம் மாதிரி இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன் நாளைக்கு நல்ல நாள் தான், நாளைக்கு இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படிங்கும்போது அப்போ கீதா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நாளைக்கே அந்த கல்யாணத்தை நடத்த போகிறீங்க அப்படிங்கும்போது அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, ஏன் தீபா இன்னைக்கு இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கவும் அப்போ கீதா கோவத்தோடு இருக்கிறாங்க. அப்போ மீனாட்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கீதா அவங்க ரூமில் இருக்கும்போது அப்போ அங்கே கார்த்தி வராங்க. என்னங்க அங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது, என்னங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் உங்கள் அம்மா என்னமோ நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் என்ன உங்களுக்கு உண்மையான மனைவியே, என்ன உங்களுக்கு மனைவியை நடிக்க தான் வந்தேனே தவிர உண்மையிலே நான் உங்கள் பொண்டாட்டிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. எங்க அம்மா தான் தெரியாமல் பேசிட்டாங்க, அம்மா தீபா நினச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா அப்படிலாம் சொல்லுவாங்களா, நீங்கள் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, நான் என்ன அப்படிலாம் பண்ணிட போகிறேன்னா இப்படின்னு அப்படிங்கும்போது, ஓஹோ அப்போ நீங்கள் கொஞ்சம் உங்கள் அம்மா வற்புறுத்தி சொன்னால் என் கழுத்தில் தாலி கட்டிடுவீங்களா என்ன அப்படிங்கும்போது, ஏங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க கார்த்தி, என் உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அதுக்காக பதிலுக்கு உங்கள் அம்மாவோட உயிரை நான் காப்பாற்றுறதுக்காக அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், தீபா என்னைக்கு இங்கே வராங்களோ அதுக்கப்புறமா நான் அங்கேருந்து கிளம்பி போயிடுவேன், இவ்வளோதான் என்னுடைய வேலை, இதுக்கு மேலே நீங்கள் எந்த அட்வான்டேஜும் என்கிட்ட எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவுமே நடக்காதுங்க, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் உடனே இந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஐஸ்வர்யா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒளிஞ்சு நின்று அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் மட்டும் ஏதாவது எனக்கு இந்த வீட்டில் தப்பாக ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஐஸ்வர்யா நினச்சிருந்தாங்க, அவங்கள பற்றி தான் ஏதோ தீபா சொல்லிட்டு இருக்கா போலுக்கு அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அப்போ கீதா கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்ததுமே ஐஸ்வர்யா அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தீபா பலார்னு ஒரு அறையை கொடுக்குறாங்க. என்ன நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது ஒட்டு கட்டு நின்றுருக்கிறியா அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா இந்த ரூமில் உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த வேலையெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத, தோலை உரிச்சு போடும் பத்துக்கு அப்படின்னு சொல்லி கோவத்தோட போயிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த தீபா இந்த அளவுக்கு கோவப்பட்டு நம்மளை அடிச்சுட்டா, அவள் இப்படிலாம் அடிக்க மாட்டாள், என்னதான் இருந்தாலும் அவளை நம்ம கீழே தள்ளி விட்டுட்டோம்ல, அந்த கோவத்தை தான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழி தீத்துட்டு இருக்கா போலுக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா பயத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அபிராமியை தான் கட்டுறாங்க. அப்போ ஜானகியும் தர்மலிங்கமும் வராங்க. இங்கே பாருங்கள் சம்பந்தியம்மா, என் பொண்ணு ஏதாவது உங்கள்கிட்ட தப்பாக பேசினாலோ தப்பாக நடந்துக்கிட்டாலும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அப்படிங்கும்போது இதை கீதா கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நம்ம இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அபிராமி மீனாட்சிலாம் சொல்கிறாங்க, தீபா பாட்டுக்கு அவள் பாட்டுக்கு தானே இருந்துட்டு இருக்கிறா, அவள் என்ன நடந்துக்கிட்ட அப்படிங்கும்போது, இல்லை காலையில் கூட மாப்பிள்ளை என்கிட்ட சொன்னார், அவளுக்கு கீழே விழுந்து உடம்பு சரியில்லாமல் ஆனதுலேருந்து அவள் இந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறா, அப்பப்போ அவள் வர பழசு வர மறந்து போயிருதா, அதனால என் பொண்ணு ஏதாவது உங்கள்கிட்ட தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே, தீபா எப்பவும் போல நார்மலாக தான் இருக்கிறா, சொல்ல பொண்ணாக்கி இப்போ என்ன ஆன்ட்டிலாம் சொல்லி கூப்பிடுறது எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு அபிராமி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜானகி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கனால இது கீதாவுக்கு எரிச்சல் அடைய வைக்குது. என்னது நம்ம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகியும் தர்மலிங்கமும் சரிம்மா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்போ கீதா ஓடி வராங்க. கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கும்போது, என்ன தீபா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அங்கே உள்ள நீங்கள் என்னை பற்றி என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படிங்கவோ, ஏமா அப்படி பேசிட்டு இருக்கிற, உன்னை பற்றி ஏதாவது நல்லா தானே சொல்லிட்டு இருந்தோம், நீ ஏதாவது தப்பு பண்ணால் கூட அதை அவங்க பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது, ஆமாம் நல்லா அழகாக தான் பேசிட்டு இருந்தீங்க, சொல்ல பொண்ணாக்கி என்ன ஒரு பைத்தியக்காரி மாதிரிலாம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் என்ன பைத்தியம் பிடிச்சி என்ன துணியை கிழிச்சிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்குது, இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படிங்கவும், என்னடி இப்படி மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் உன்னுடைய அப்பா அம்மான்னு சொல்லி கூட மரியாதை கொடுக்காம இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ தர்மலிங்கமும் சொல்கிறாங்க,
அப்பாங்கிற பேருக்கு மறுவார்த்தை நீ பேச மாட்டியம்மா, இன்னைக்கு என்னன்னா இப்படி பொடுன்னு இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது, ஆமாம் நான் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன், என்னமோ உள்ளே வந்து நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரிக்கும் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரிக்கெலாம் நீங்கள் 2 பேரும் இருந்து மாமியார்ட்ட வந்து உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட வந்து என்னை பற்றி ஏதாவது கேட்டாங்களா என்ன? கேட்காம பேசாம தானே அவங்க அமைதியாக இருந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுன்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரிக்கெலாம் பேசியிருப்பீங்களா? அப்போ என்ன ஒரு பைத்தியக்காரி நினச்சி தானே இந்த மாதிரிக்கெலாம் பேசிட்டு இருந்தீங்க. இந்த வேலையெல்லாம் நீங்கள் என்கிட்ட வச்சுக்காதீங்க, ஒன்றுமே இந்த வீட்டு சைடு கூட வந்துடாதீங்க அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே ஜானகியும் தர்மலிங்கமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என் பொண்ணே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் உங்கள் பொண்ணே கிடையாது தான் அப்படிங்கும்போது, என்னடி இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் இப்படி தான் பேசுவேன், வேணா இப்படி பேசுகிறதா நீ கேட்குறதா இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா இந்த வீட்டு சைடு கூட வராதிங்க அப்படின்னு சொல்லவும் ஜானகியும் தர்மலிங்கமும் சோகத்தோடு அவங்க அழுதுகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க மீனாட்சி தான் காட்டுறாங்க. அப்போ மீனாட்சி வந்து தீபா கிட்ட வராங்க. தீபா, இந்த சமையலில் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் செய்து கொடுப்பி அப்படிங்கும்போது, என்னது சமையல் நான் செய்கிறதா? எனக்கு வந்து எதுவுமே எனக்கு தெரியாது, சொல்ல போனாக்கி தண்ணி எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, அதே எனக்கு ஒரு ஆள் எடுத்து தான் தரணும். நீங்கள் என்னென்னா சமையலை பற்றி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் சான்ஸே கிடையாது, எனக்கு வந்து கிச்சன் பக்கமே நான் வந்து பழக்கமே கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னது இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு மைதிலி கேட்கும்போது, அப்போ வந்து தீபா சொல்கிறாங்க, ஆமாம் நான் கிச்சன் பக்கம்லாம் நான் போனதே கிடையாது, எனக்கு எதுனாலும் சரி என் கைக்கு வந்தாகணும், நீங்கள் என்னென்னா என்னை சமையல் பண்ண கூப்பிட்டு இருக்கிறீங்க, வேறு வேலை இல்லையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு போகவும், அப்போ மைதிலி மீனாட்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது தீபா இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறா, சொல்ல போனாக்கி நம்மளை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டா, இப்போ என்னென்னா தண்ணி கூட எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிறா, இப்படிலாம் பேச மாட்டாள் அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து அபிராமி வராங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லத்த தீபா இந்த மாதிரிக்கு பேசிட்டு போயிட்டா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அவள் கீழே விழுந்துலேருந்து இந்த மாதிரிக்கு தான் அவள் பேசுவான்னு சொல்லி கார்த்தி தான் சொல்லியிருக்கிறாம்ல, அவளுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் சரியாயிரும், இதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாத்த நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான், ஆனால் வந்து ரொம்பவே தீபா மாறிட்டாளோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க அப்பா அம்மாவும் வந்து சொன்னாங்க, அப்போ கூட நான் நம்பலை, ஆனால் இப்போ தான் தெரியுது திடீர்னு வந்து தீபா இந்த மாதிரிக்கெல்லாம் பேசுகிறான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. எப்போவுமே தீபா வந்து அமைதியாக தானே நம்மகிட்ட பேசுவா, சொல்லப்போனால் அக்கா அக்கான்ட்டு என்னை எவ்வளோ பாசமாக இருந்துட்டு இருப்பா, ஆனால் அங்கே வந்ததுலேருந்து அவள் அப்படிலாம் என்னை கூப்பிடவே இல்லை அப்படிங்கும்போது, சரிம்மா அதெல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிரும், இது பெரிய பிரச்சனையாக ஆயிக்கிறாது அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அபிராமி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு அவங்க ரூமில் இருந்துட்டு இருக்கும்போது அங்கே அருணாச்சலம் வராங்க. என்ன நாச்சியா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இல்லைங்க தீபா வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறா, அவள் இப்படிலாம் இருக்கக்கூடிய பொண்ணே கிடையாது, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு நல்லா பேசுகிறா, நான் திடீர்னு இந்த மாதிரிக்கு ஆயிரா அப்படிங்கும்போது, அதான் வந்து கார்த்தி சொன்னாம்ல, அவள் கீழே விழுந்துலேருந்து இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டு இருக்கான்னு தான் கார்த்தி ஏற்கனவே டாக்டர் சொன்னார்னு சொல்லிட்டாம்ல, அதுக்கப்புறம் நீ ஏன் அதை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லைங்க என்னதான் இருந்தாலும் கார்த்தி வந்து தீபா கழுத்தில் தாலி கட்டினா எல்லாம் சரியாயிருன்னு எனக்கு தோணுது, அப்படி நடக்காதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து தீபா நடந்துக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுனாச்சே, நீ போட்டு மனசை போட்டு நீ ஏதாவது குழப்பிட்டு இருக்காத, இப்போ தான் நீ ஹாஸ்பிட்டல்லேருந்தே வந்திருக்கிற, நீ திரும்பவும் போட்டு உன்னை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் உடனடியாக வந்து கார்த்தி வந்து தீபா கழுத்தில் தாலியை கட்டணும், அதுக்குள்ளே நான் எல்லா ஏற்பாடும் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அருணாச்சலம் சொல்கிறாங்க, நீ ஒரு முடிவு எடுத்துட்ட, அதுக்கப்புறம் நான் சொன்னாலும் நீ கேட்க போகிறது கிடையாது, சரி நீ என்ன செய்யணுமோ செய் அப்படின்றாங்க. அப்போ மீனாட்சி கூப்பிடும்போது, மீனாட்சி சொல்லுங்க அப்படிங்கும்போது, நம்ம நாளைக்கே வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி தீரணும், இதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணிடு, ஆனால் கார்த்திக்கும் தீபாவுக்கும் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, அவங்களுக்கு தெரியாமல் எப்படி ஆக்கும் அப்படிங்கும்போது, இப்போ இதை பற்றி நான் கார்த்திட்டையும் தீபாட்டையும் இந்த விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே காலையில் சொல்லும் போது கார்த்தி என்ன சொன்னால், என் உடம்பு நல்லாகட்டும் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாம்ல, திரும்பவும் வந்து இப்போ நான் சொன்னோம்னா அதே தான் சொல்ல போகிறான், அதனால அவங்க 2 பேருக்கும் இந்த விஷயத்தை பற்றி தெரிய வேண்டாம், என் உடம்பு இப்போ நல்லாகணும்னா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் நல்லாகும், அதனால வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி தீரணும், அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் நீ செய்துரு அப்படிங்கிறாங்க. சரியத்தை கல்யாணம் எங்கே வச்சு அப்படிங்கும்போது, கல்யாணம் வந்து நம்ம எப்பவும் கும்பிட்ற கோயிலை வச்சு நம்ம பண்ணிடலாம், அங்கே வந்து ஐயர்கிட்ட இதெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லிடு அப்படிங்கும்போது, இது வந்து கார்த்திக்கு தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி இதை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும் மீனாட்சியும் வந்து கல்யாணத்துக்குள்ளே எல்லா ஏற்பாடுமே செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கோயிலுக்கு வந்து அந்த பூசாரிக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்லவும், அவரும் வந்து எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிடுறேன், நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க இந்த நல்ல நேரத்துக்குள்ளே அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அபிராமி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க தீபாவை கூப்பிடுறாங்க, தீபாவும் வராங்க. என்னத்தன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா நம்ம கோயிலுக்கு போனால் நளினி கிளம்பி வா அப்படின்னு சொல்லும்போது, என்ன திடீர்னு கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நம்மளுக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா கோயிலுக்கு வரணும்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன், அதனால தான் நம்ம குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும் அப்படிங்கவும்
சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து கார்த்திகிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு வந்து ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்த முக்கியமான வேலை இருந்தாலும் சரி தான், அதை நிறுத்தி வச்சுட்டு நீ வந்தே தீரணும், ஏன்னா குடும்பத்தோட கோயிலுக்கு வரணும்னு சொல்லி நான் நினச்சிருக்கிறேன். அதனால் அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடுமே வந்து மீனாட்சி செய்து வச்சுட்டாங்க கோயிலில், அதனால் நம்ம போயே தீரணும் அப்படிங்கும்போது கார்த்தியும் சரி அப்படின்றதாங்க. சரி நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பட்டு விஷ்டி சட்டையும் அவங்க வந்து பட்டு புடவையும் எடுத்து கொடுக்குறாங்க. இதை தீபாட்ட கொடுத்துரு அப்படிங்கும்போது எதுக்குமா பட்டு விஷ்டி சட்டையில் அப்படிங்கும்போது இது 2 பேரும் உடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ கார்த்தியும் சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு அவங்க தீபாட்ட கொடுக்குறாங்க. தீபா கேட்குறாங்க, நான் தான் வந்து வேற புடவைலாம் கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அம்மா வந்து இந்த புடவை தான் கட்டிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கும்போது என்னது இது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து ஒரு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அம்மாவை எதிர்த்து எதுவும் செய்யக்கூடாதுங்க, அம்மா ஆசைப்பட்டு இந்த புடவையை கட்டிட்டு வாங்க அப்படிங்கப்போ சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து வேண்டாம் வெறுப்பு அந்த புடவை எடுத்து கட்டிட்டு வராங்க. அப்போ எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. எல்லாருமே கார்ல ஏறி நேராக பார்த்தோம்னா கோயிலுக்கு வந்துருந்தாங்க. கோயிலுக்கு வந்ததுமே வந்து பூசாரி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரிக்கு எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டோமா அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்னம்மா ஏற்பாடு அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 2 பேரும் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் தீபாவையும் முன்னாடி கூப்பிடவும் அவங்க 2 பேரும் ஜோடியாக வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க அபிராமி வந்து அவங்க கையில் இருக்கிற தாலி எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்து இது வந்து நீ தீபா காலத்தில் தாலியை கட்டு அப்படின்னு அபிராமி சொல்லவும் இதை பார்த்ததுமே 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்னம்மா அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, அப்போ இந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இங்கே வர சொன்னீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் கார்த்தி உங்கள் கல்யாணத்தை நடத்தி தீரணும், அதுக்காக தான் அவங்க 2 பேர்ட்டையும் நான் போய் சொல்லி இங்கே வரவழைச்சேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே கீதாவும் கார்த்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கீதா வந்து கார்த்தி பார்க்குறாங்க, என்னங்க அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு வந்து கார்த்தி சொல்லிட்டு அவங்க வந்து அபிராமிட்ட கேட்குறாங்க, ஏம்மா இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் தான் இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டோம்ல, உங்கள் உடம்பு நல்லாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டோம்ல, எதுக்காக இப்போ நீங்கள் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்தீங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து கார்த்திகிட்ட வந்து அபிராமி சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி தீபா வந்து இந்த மாதிரிக்கு உடம்பு சரியில்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கிறா, அவளுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், ஏதோ ஒரு தோஷத்தினால தான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு, நீ மட்டும் அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னா எல்லாமே சரியாயிரும், அன்னைக்கு தாலியை கட்டாதனால தான் இந்த மாதிரிக்கு எல்லாமே நடந்துடுச்சு, அவள் எப்போ இந்த தாலியை கழட்டியை வந்து வச்சாலோ அன்னையிலேருந்து தீபாவுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஏதாவது ஒரு பிரச்சனை அவளுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, அவள் கழுத்தில் நீ கட்டின தாலி இருந்தால் தான் அவள் நல்லபடியாக குணமடைஞ்சு நல்லபடியாக பழைய மாதிரி இருப்பா, அதுக்காக தான் இந்த நான் முடிவு எடுத்திருக்கிறேன், நீ என்னை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, சொல்ல போனாக்கி நீ வந்து அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டாலே எனக்கு உடம்பு நல்லா ஆயிரும், அதனால என்னை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டாம், ஃபர்ஸ்ட் அந்த தாலியை நீ கெட்டு சீக்கிரம் வந்து நல்ல டைம் வந்து முடிஞ்சு போயிடும் அப்படிங்கப்போ இது கெட்டதுமே காத்தி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதாம்மா, நான் இப்போதைக்கு நான் தீபா கழுத்தில் அந்த தாலியை கெட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வந்து ஐஸ்வர்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னங்க நடந்துகிட்டு இருக்குது, தீபா கழுத்தில் தாலி கட்டினா கெட்ட வேண்டியது என்ன, எதுக்காக கார்த்திக் கெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஏன் கார்த்திக் இந்த மாதிரிக்கு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கிற, தீபா கழுத்தில் தாலி கட்டுறதுல உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது, நீ அவள் கழுத்தில் தாலி கட்டு அப்படிங்கும்போது அப்போ வந்து ஐயன்னு சொல்கிறாங்க, ஆமாங்க நல்ல நேரம் முடிய போது சீக்கிரமாக தாலியை கட்டுங்க அப்படிங்கும்போது மீனாட்சி மைதிலின்னு எல்லாருமே வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தீபா வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ காதி சொல்கிறாங்க, அம்மா நான் சொல்கிறது கேளுங்கம்மா, இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா, நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு எவ்வளவோ கார்த்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அபிராமி கேட்குற நிலைமையில இல்லை. அப்போ வந்து கீதா சொல்கிறாங்க, இந்த தாலியை இப்போ கட்டினாக்கே நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி கீதா சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்னாச்சு தீபா உனக்கு என்னதான் நடந்தது, கார்த்தி தாலி கட்டினா நீ எதுக்காக உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதுக்காக கார்த்தி வந்து என்ன முடிவு எடுப்ப